அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், தன்சிகா என்ற நேயர் தன்னுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி தன் சாதகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, அதற்குரிய பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் தன்சிகா. நான் 13 ஜனவரி 1999 பிறந்தேன். மாலை 3 மணிக்கு பிறந்தேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. ஏன் அப்படி தள்ளிக்கொண்டே போகிறது? விரைவாக திருமணம் நடக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஜாதகத்தில் அப்படி என்ன பிரச்சனைகள் உள்ளது என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்சிகா, நீங்கள் 13 ஜனவரி 1999 பிறந்துள்ளீர்கள். மாலை 3 மணிக்கு பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணம். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 27 வயது முடிந்துவிட்டது. 28வது வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற மகாதிசையானது கேது மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேது மகாதிசையில் சுக்கிர புத்தி என்ற நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. கேது மகாதிசையில் சுக்கிர புத்தி நடைபெற்று கொண்டிருப்பதால் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஓராண்டு காலம் உச்சம் பெற்றிருப்பார். எனவே வரக்கூடிய மே 26க்கு மேல் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருடம் கடைசி அல்லது அடுத்த வருடம் முதலில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெற்றுவிடும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள். அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்துள்ளீர்கள். குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் 8ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். சுகஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 8ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். அதேபோல் பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவானும் 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். உங்கள் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பதால் திருமணம் காலதாமதமாகிவிட்டது. சிறிய வயதில் திருமணம் நடைபெற்று இருந்தால் கண்டிப்பாக இருதார தோஷம் என்ற தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும். எனவே காலதாமதமாகி திருமணம் நடப்பதால் கவலைப்படாதீர்கள். இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் பாற்றில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் மாங்கல்யக்காரகமாகிய சுக்கிரனும் பாம்பு கிரகமாகிய கேதுவும் இணைந்திருப்பதால் ஒரு முறை திருப்பதி அருகே ஸ்ரீ காளஹஸ்தி என்ற ஊரில் உள்ள காளஹஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகையை சன்னிதானம் சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துக்குடைய கிரகம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் அதை சனி பகவான் பார்வை செய்வதாலும் திருமணத்திற்கு முன்னால் திருச்சி திருப்பைஞ்சலி என்ற ஊரில் எழுந்திருள்ள நீலி வரநாதர் கோவில் சென்று வாழமர பூஜையும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அதை நீச்சமான சனி பகவான் பார்ப்பதால் ஊழ்வினை தோஷம் என்ற ஒரு நிகழ்வு அங்கு இருக்கிறது. எனவே பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. இதனால் தான் திருமணம் லேட்டாகி கொண்டே இருக்கிறது. சனி சாந்தி ஹோமம் என்ற ஹோமத்தையும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாருங்கள். என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பதால் புதன் மறைவு, சூரியன் மறைவு, சனி மறைவு, இப்படி நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பதால் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரம் அன்று அனுச நட்சத்திரம் வரும் நாளில் 108 திவ்ய தேசங்களில் வரக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் தராசில் உட்கார்ந்து துலாபாரம் என்ற முறையில் எடைக்கு எடை பச்சரிசி, வெல்லம், துளசி போன்ற பொருட்களை துலாபாரம் செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கும். நான் சொன்ன பரிகாரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக கரெக்டாக செய்து கொண்டு வாருங்கள். என்னை பொறுத்தமட்டில் இந்த வருடம் இறுதியில் அல்லது அடுத்த வருடம் முதலில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.